விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் இளங்கோ நகர் பகுதியிலே என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 2 ரேஷன் கடைகளும் அதற்கு மேலாக காவல்துறையினருக்கான ஒரு உடற்பயிற்சி கூடம், இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு உடற்பயிற்சி கூடம் என்கின்ற அந்த 4 கட்டடங்கள் துவங்குகின்ற அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. இந்த தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இதனை என்னிடம் சொல்லி வந்தார்கள். அதை தான் நீங்க ஹைலைட் பண்ணணும். இந்த இடத்திலே வாடகைக்கு 2 ரேஷன் ஷாப் இயங்கி வந்தன. 20,000 ரூபாய் வாடகை கொடுத்து 2 நியாய விலை கடைகள் இயங்கி வந்தன. இப்பொழுது நாம் அந்த இடத்திலே கட்டிடம் கட்டி கொடுப்பதன் மூலமாக அந்த செலவு மிச்சமாகிறது, மக்களுடைய தேவையும் பூர்த்தியாகின்றது. 65 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்படும். பத்திரிகைகளில் தொடர்ந்து அடிக்கல் நாட்டுதல், திறப்பு விழாக்கள் வருவதை பார்த்து சிலர் கேட்கிறார்கள், இப்பதான் இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியுதா, இப்பதான் எல்லாத்தையும் திறந்து வைக்கிறாங்களா, இப்பதான் எல்லாத்தையும் அடிக்கல் நாட்டுறாங்களான்னு. அந்த கேள்வியை அவங்க ஒன்றிய அரசு கேட்கணும். ஒன்றிய அரசு 2 வருஷமா எங்களுக்குரிய நிதி, கொரோனா நிதியை வழங்கவில்லை. கொரோனா காலகட்ட நிதி 5 கோடி ரூபாய் எங்களுக்கு இன்னும் வழங்கவில்லை. அது பிரதமருடைய நிவாரண நிதிக்கு சென்று விட்டது, PM கேர் ஃபண்ட். அதற்கு அடுத்த ஆண்டு நாங்கள் அத்தனை பேரும் போராடி அந்த தொகையை அவர்கள் திரும்ப தாமதமாகத்தான் கொடுத்தார்கள். ஆகவேதான் நாங்கள் அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை மிக வேக வேகமாக விரைவாக முடித்து வருகின்றோம். தேர்தலுக்காக செய்கின்ற விஷயம் அல்ல அது. அந்தந்த காலகட்டங்களில் எங்களுக்கு கைகளிலே கிடைத்திருந்தால் அதாவது அப்பொழுதே செய்து முடித்திருக்க முடியும். இதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தென்சென்னை தொகுதியிலே விருகம்பாக்கத்திலே இன்றைய தினம் இந்த நியாய விலை கடைகள், உடற்பயிற்சி கூடம் துவங்கப்பட்டிருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றோம். நாம் கொடுக்கின்ற 1 ரூபாய்க்கு நமக்கு திரும்பி வருவது என்பது 29 பைசா தான். அதே இது நீங்கள் பிற மாநிலங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? 2 ரூபாய் சொச்சம் கொடுக்கறாங்க. நம்ம பரப்பளவுல 4% இருக்கும் இந்தியாவில், மாநில மக்கள் தொகையில 6% தான். ஆனால் தொழில் துறையில் ஈட்டுகின்ற வருவாயில 9% இருக்கிறோம். மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம் நம்ம கொடுக்கிற நிதியில. அப்போ நம்முடைய வரிப்பணத்தில் நாம் கொடுக்கின்ற, அதுவும் நாம் வளங்களை தருகின்றோம். அனைத்து மக்களையும் தாயாக பார்க்க வேண்டிய ஒன்றிய அரசு அப்படி என்றால் நமக்குரியவற்றை தந்துதானே ஆக வேண்டும். நம்ம ஒன்னும் பொய் சொல்லல. அவங்க ஒயிட் பேப்பர் வச்சா நம்ம பிளாக் பேப்பர் வச்சிருக்கிறோம். காங்கிரஸ்ல பிளாக் பேப்பர் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். எல்லாமே மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்பதை நீங்களே யூ கேன் கம்பேர் நோட்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட். இல்ல, அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சரியான விளக்கம் அளித்திருக்கின்றார். மரபுகள் ஒருபொழுதும் மீறப்படவில்லை. நான் கேட்டிருக்கிறேன், முடிவு பண்ண வேண்டியது தலைமைதான். என்னுடைய பணிகளை நான் என்னுடைய மனதிற்கு நிறைவாக செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.